சங்கீதம் 103:4 போட்டிருக்கு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறதினால் அவரை நாம் துதிக்க போகிறோம். நம்மை முடிசூட்டுகிறார். நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு போராட வருகிறார். பிரியமானவர்களே, அந்த வல்லமையோடு அவர் நம் வாழ்க்கையில் இறங்குகிறார். ஒரு கடை வியாபாரர் சின்ன கடை வச்சிருந்தார். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருந்தார் அந்நிய தேசத்தில். அங்கே திடீரென்று கடையை திருடணும் என்று சொல்லி அங்கே பண ரெஜிஸ்டரில் உள்ள பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் என்று சொல்லி ஒருத்தன் வந்து கன்னை நேராக அவன் முகத்துக்கு நேராக நீட்டினார். அதை பார்த்து அந்த திருடன் சொன்னான், அந்த ரெஜிஸ்டரில் உள்ள கேஷ் எல்லாம் இப்போமே உடனே கொடு என்று. ஆனால் அந்த வியாபாரி திடீரென்று கண்களை இறுக்கி மூடி இயேசு என்று சொன்னார். இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. சீக்கிரம் அந்த பணத்தை கொடு, இல்லைன்னா சுற்றுவேன், இப்படியெல்லாம் எதுவும் பேசாத, வெறும் பணத்தை எடுத்து கொடு, சொல்லு என்று சொல்லி அவன் கேட்கும்போது திடீரென்று திருப்பி இயேசு என்று கண்களை மூடிக்கொண்டு சொன்னான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பின்னாடியே போயிட்டு என்ன சொல்கிற நீ, அதை எடு, பணத்தை எடு என்று அவன் இன்னும் அதட்டினான். ஆனால் திருப்பியும் அவர் இயேசு என்று சொன்னார். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவன் அந்த கடையை விட்டு ஓடி போயிட்டான் என்று அவர் நியூஸில் வந்து அதுக்கப்புறம் சொன்னார். ஆச்சரியமாக அற்புதமான வல்லமை இயேசுவின் நாமம் நம்மை காத்து கொள்ளுகிறது. பிரியமானவர்களே, நம்மை காக்கவே தேவன் தகப்பனா நம்ம கூட தான் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் உதவி செய்ய, அற்புதமாக உதவி செய். அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்மை விட்டு விலகும்படி செய்வார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளும்படி இயேசு நமக்கா என்று கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும்படி நம்மை காத்து கொள்ளும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. இன்று நீங்களும் வியாதியின் உச்சக்கட்டத்தில் இருக்கலாம். என் லைஃப் அதை உரிகிறது சுவாமி, என் ஜீவனை உரிகிறது இந்த வியாதி, நான் அதை பார்க்கிறேன். என் வாழ்க்கையும் உரிகிறது, வேலை செய்ய முடியாதபடி இந்த வலி, இந்த அடிப்பட்டது என்னை தடுத்து நிறுத்துகிறது. வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், வியாபாரம் போகும்போது இழப்பு தான் இதில் இருக்கிறது, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க என்று எல்லாம் சொல்லலாம். உங்கள் ஜீவன் விடும் நேரமாக மரணத்தின் பாதையில் நீங்கள் நடக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், ஏனென்றால் என்னோடு என் மெய்ப்பர் நீர் கூட இருக்கிறீர். இது ஆச்சரியமான வார்த்தை. மரணத்தின் பள்ளத்தாக்கில் நீங்கள் இந்த பிரச்சனைகளின் மத்தியில் உயிரெடுக்க போகும் சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் ஸ்தோத்திரத்தின் வல்லமை. பிரியமானவர்களே, ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மரணத்தின் நடுவில் நடக்கும் பொழுது பிராணனை விட முடியாதபடி, பிராணனுக்கு அழிவு வராதபடி விலக்கி மீட்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்று அவரை அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் அவரை அறிந்திருக்கிறார். நம்மையும் அறிய செய்யும்படி இன்று அற்புதங்களை செய்ய வருகிறார். அந்த அற்புத வல்லமை நமக்கு வாழ்க்கையில் காட்டி நம்மை விட்டுவித்து நம் பிராணனையும் நம் ஜீவனையும் காக்கிறவராய் நானே இருக்கிறேன் என்று காண்பிக்க வருகிறார். அவரை வைத்து நீங்கள் எக்காலத்திலும் அவரை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். எல்லாம் இழக்கும் தருவாயிலும் நமக்காக நீதி நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு அம்புகள் வந்தாலும் சரி, எத்தனையோ கொள்ளை நோய் வந்தாலும் சரி, சங்கீதம் 91 படி ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதினால்
அவர் தூதர்களினால் நம்மை காத்துக்கொள்கிறார். எதிரிகள் நம் பக்கத்தில் விழும்படி செய்கிறார். அதை கண்களினால் மாத்திரம் தரிசிக்கும்படி செய்கிறார். இன்னும் சர்வ வல்லவருடைய அடைக்கலத்தில் நம்மை தங்கி இருக்கும்படி செய்கிறார். உங்களை விடமாட்டார் பிரியமானவர்களே. இன்று அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு உறுதியாய் சொன்னார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனால் உங்களை என்றும் கைவிட மாட்டார். உங்களுக்காக நம்பிக்கையாக கண்மலையாக நிற்கும் வாழ்க்கையில் ஒரே காரியம் இது ஒண்ணுதான். இதை விட்டு விடாதீங்க. இவரை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க. உயிர் தெழுந்த அந்த வல்லமையோடு இருக்கிறவர் என்னையும் உயிர் எழும்ப செய்வார். என் வாழ்க்கையிலும் மரணத்தை வெல்வார், அதை விழுங்குவார், உயிரோடு எழும்ப செய்வார், உயிர் வாழ வைப்பார். ஆம், இதுதான் நம் இயேசு பிரியமானவர்களே. அதனால் அவரை ஸ்தோத்திரிக்க இருக்கிறோம். 103:5 நாம் பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. இதை பற்றி சொல்லட்டும். உங்கள் ஆசைகளின்படி அதை கனப்படுத்தி அதற்கேற்ற அவருடைய நன்மையை அதில் வைத்து காண செய்கிறார். உங்களுக்கு ஆசை இருக்கும், எவ்வளோ கனவு இருக்கும், எவ்வளோ வாஞ்சா இருக்கும். ஆண்டவரே அதை நிறைவேற்றினா எவ்வளோ நல்லா இருக்கும் சுவாமி என்று நீங்க சொல்லலாம். அதெல்லாம் அவர் பார்க்கிறார். ஒன்றும் அவர் கண்களை விட்டு விலகுவதில்லை, ஒன்றையும் அவர் சீப்பா பார்க்கறதில்லை. ஆனா அதையெல்லாம் அவர் எடுத்து அதன் நடுவில் அவருடைய தீர்மானம் பண்ண நன்மைகள், நம் நினைவிற்கும் மேற்பட்ட மேலான நன்மைகள் நம் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நம் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மைகளினால் திருப்தியாக்குகிறார். அவர் சிறந்த நன்மைகள் ஒவ்வொன்றும் சாதாரணமானதாக இருக்காது, சின்ன வாஞ்சையாக தான் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட வர்ற நன்மைகள் மிகப்பெரியதாக இருக்கும். நம்மை திருப்திப்படுத்தி எனக்கு ஏன் சுவாமி இவ்வளோ கொடுக்கிறீர் என்று கேட்கும்படி வைப்பார். நானும் ஷில்பம் எங்கள் திருமண வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் பார்த்துருக்குறோம். ஏதோ ஒன்று நினைப்போம், ஆண்டவரே இந்த கலரில் ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சின்ன காரியத்தை தான் யோசிப்போம். அதுக்கு ஷாப்பிங் எப்போ போகிறது என்று. கரெக்டாக அந்த சிவப்பு கலர்லனா சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸில் யாரோ ஒருத்தர் அன்பாக எங்களுக்கு கொடுப்பாங்க, கேட்டிக்கு அன்பாக கொடுப்பாங்க. அருமையாக கரெக்டாக இருக்கும். ஷில்பா ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது மிகவும் பசியாக ஷிஃப்ட்டு போயிட்டே இருந்துச்சு. அவளுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை, மத்தியான வேளையில் போயிட்டே இருந்துச்சு. அப்போ எப்போ போய் சாப்பிட்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் அவள் ட்ரீட் பண்ணின ஒரு பேஷண்ட்டுடைய அம்மா அவங்க வந்து, அம்மா நீங்கள் என் பையனை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க, அவன் இன்று சுகமாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொல்லி உங்கள் பராமரிப்புக்கு நன்றி, நாங்கள் போயிட்டோம். ஆனால் இன்னும் என்னமோ உங்களுக்காக இந்த பிரியாணி செஞ்சு கொண்டு வரணும்னு நான் நினச்சேன், அதனால் செஞ்சுட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. அவளுக்கே ஆச்சரியம், எப்படி இவர்கள் என் மீது நினைவாக இருந்து இந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், என் மீது ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். இந்த சிறு சிறு காரியங்களிலும் சரி, இன்னும் வாழ்க்கையின் மிகப்பெரிய உங்கள் வாஞ்சைகளிலும் ஆண்டவர் கிருபையாக இறங்க மாட்டாரா? அவர் நன்மைகளை வழங்க மாட்டாரா? பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். ஆனால் கர்த்தருக்கு நெருங்க நெருங்க நம் ஆசைகளும் மாறுகிறது. நம்ம இந்த மாதிரி நமக்கு வேண்டிய பொருள்களோ, நமக்கு வேண்டிய வீட்டு தேவைகளோ, வாழ்க்கை தேவைகளோ, வாழ்க்கையில் வேண்டிய உயர்வுகளோ, இவைகள் கூட ஒன்றுமில்லாததாக நமக்கு போகும். நமக்கு ஆசையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு ஆசையாக இருக்கிறதெல்லாம், ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாக எனக்கு தரமாட்டீரா? உம்முடைய அபிஷேகத்தை இன்னும் நான் ரசிக்க முடியாதா சுவாமி? இன்னும் உம்மை போல நான் மறுரூபப்படுத்த மாட்டீரா என்று ஆவிக்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், வரங்கள், நன்மைகள் இவைகளையே வாஞ்சியாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்படி நம்ம இருதயம் மாறுகிறது. அவருக்குள் நெருங்க நெருங்க அவரை எல்லாவற்றிற்கும் மேலாய் வாஞ்சிக்கும்படி நம் இருதயம் சார்ந்திருக்கிறது. ஆம், அப்படி நாம் அவரை தேடும் பொழுது இதுதான் நம்மை இளமையாக மாற்றுகிறது. இந்த வசனம்
5ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது என்ன? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. அப்படி எப்படி வால வயதாக ஆகிறோம்? ஆண்டவர் நன்மை கொடுக்கிறனால் எப்படி ஆகிறோம்? நாம் வாஞ்சிக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும் பொழுது நாம் வால வயது போல் நம்மை ஆக்குகிறார். ஏசாயா 40:31 நீங்க கேட்டீங்கன்னா இதை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசையோடு இருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், இளைப்படையவே மாட்டார்கள். ஆண்டோடைய சட்டைகளில் அப்படியே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், இளைப்படையாமல் ஓடுவார்கள். வால வயது போல் நீ ஆகும்படி ஆவியில் பலன் இறங்கும். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, நீ முதலாவது இந்த கர்த்தருடைய நீதியை அவர் ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகளையெல்லாம் கூட கொடுப்பேன், அவைகள் உன்னை தேடி வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நினைக்கும் பொழுதே, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பதிலளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட தாராளமாய் கொட்டி கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் கஷ்டங்கள் இருந்தது. அப்போ அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்திருக்கும்போது எல்லாம் அவங்களோட பேசிட்டு கடைசியில் உறவாடிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்கள் எழுந்து நின்றோம். அப்போது எதுக்காவது நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணலாமா என்று கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் நினச்சோம் அவங்க ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவங்க சொல்ல போகிறாங்க, அது ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணுவோம் என்று. ஏன்னா அவங்க சொன்னது, தம்பி எங்கள் வீட்டில் இயேசு நடமாடும், எங்களோட எப்பொழுதும் அவர் பிரசன்னம் இருப்பதை நாங்கள் உணரணும், அவர் பிரசன்னம் வேணும், அதை அவர் தரும்படி ஜெபம் பண்ணு என்று கேட்டாங்க. என் கண்கள் கலங்கினது. எப்படி இவ்வளோ ஆசையை இயேசு மேலே அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கே எவ்வளோ கஷ்டம், ஆனால் அவங்க கண்களெல்லாம் இயேசு அவளோட வீட்டில் நடமாடணும், அப்பொழுது எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும் என்று அவள் நம்பிக்கை இருக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நாட்களில் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி சென்ற பின் அவருடைய கணவருடைய கோர்ட் கேஸ் அப்படியே விழுந்தது. மகனுக்கு அவன் கரியர் கட்டப்பட்டு மேலாக ஆண்டவர் உயர்த்தி, அவருடைய மனைவிக்கு மருமகள் அவளுக்கு பெரிய ஒரு வேலையை கொடுத்து, அந்த மகனுக்கு பக்கத்திலே ஸ்தலத்திலே வேலை கிடைக்கும்படி மருமகளையும் உயர்த்தி அவங்க பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறத நான் பார்த்தேன். ஆண்டவர் தானாக ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் கட்டினார், காரியங்களை கட்டி உயர்த்தினார். அவர் நம்மை கவனிக்கும் விதம் அவருக்கு தெரியும், நன்மைகளை கொடுக்கும் அவருக்கு தெரியும், அவருக்கு வல்லமை உண்டு. அவரை நீங்கள் தேடுங்க, ஆசையா இயேசுவே நீ வேணும் என்று கேளுங்க. எல்லாவற்றிற்கும் மேலும் முழு மனதோடு உம்மை தேடுகிறேன் சுவாமி. வாலிபர்களே அப்படி சொல்வீங்களா? எல்லாவற்றிற்கும் மேலும் பெரிய தியாகம் அது. இந்த உலக ஆசைகள் பெரிதாக வாலிப வயதில் தான் நமக்குள் இருக்கும். எவ்வளோ வாஞ்சை இருக்கும், எவ்வளோ ஆசை இருக்கும் உலகத்தின் காரியங்களில் நம்ம ஈடுபட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு. எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவைகளை விட நம்ம மேலாக இயேசுவே என் முழு மனதோடு உம்மை நான் முதலாவது தேடுகிறேன் என்று சொல்லுகிற மனுஷனுக்கு இயேசு அப்பரிவிதமாய் இறங்குவார். அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவன் நன்மையினால் அவன் வாய் திருப்தியாக்கப்படும். ஹல்லேலூயா. இன்று நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரை நீங்கள் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் இரட்சகரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு இந்த ஸ்தோத்திரம் உள்ள இருதயத்தோடு வாழ நாம் அவர்கிட்ட கேட்போமா? எப்போ ஸ்தோத்திரம் பண்ண எனக்கு உதவி செய்யும்பா, எப்போ உம்மை நோக்கி பார்த்து நன்றி செலுத்த எனக்கு அந்த மொழியே அந்த பாஷையே வரட்டும். கெட்ட பாஷை இல்லை, உம்மை திட்டும் பாஷை இல்லை சுவாமி. ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை என்று எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் பண்ணும்
பாஷை இல்லை சுவாமி, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது என்று ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ வேதனை நிமித்தம் சொன்னாலும் அந்த பாஷை கூட எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. பயத்தின் பாஷை வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நம்பிக்கையற்ற பாஷைகளை விட எங்களுக்கு இந்த பரலோக பாஷை, எத்தனையோ தூதர்களை சொல்ல வைக்கிறீர் சுவாமி. எத்தனையோ ஆண்டவரே நீ சிருஷ்டித்தவர்களை சொல்ல வைக்கிறீரே சுவாமி. ஜாதியினரை, மொழியினரை சொல்ல வைக்கிறீரே. எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதை எங்களையும் உம்மை தரிசித்து ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரோம் சுவாமி. உம்மை அறிய எங்களுக்கு கிருபை தாரோம் சுவாமி. உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபை தாரோம் சுவாமி. ஏற்ற வழிகளில் நடத்தி உன் பிள்ளைகளை உயர்த்தும் சுவாமி. உயர்த்தும் அப்பா, உயர்த்தும் அப்பா. எல்லாவற்றிலையும் நீர் பொறுப்பெடுத்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு எல்லா நன்றியும் செலுத்துவோமா. நாம் இருதயத்தை காப்பாற்றினவர், ரட்சிக்கிறவர், நன்மையினால் திருப்திப்படுத்தி இருக்கிறவர், அற்புதங்களை செய்திருக்கிறவர், வல்லமையா நம் நாமத்தை உயர்த்தி பெரிய இடங்களில் வைத்திருக்கிறவர், ஊழியம் செய்ய வல்லமை கொடுத்திருக்கிறவர். Thank you Lord for your grace. Thank you Lord for your grace. Thank you Lord.